பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுக்கு பதிலாக ரெண்டு ஃபேமிலிஸ், மொத்தம் 23 ஃபேமிலிஸ் இருக்குது. ரெண்டு ஃபேமிலிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து மெக்னோலியேசி வர்சஸ் நிம்ஃபியேசி. இது யூனிட் 3ல டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸில் இருக்குது. மெக்னோலியேசியோட நிமோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா எம் மெக்னோலியாவோட நிமோனிக்ஸ் எம் வந்து மெனி ஸ்டேமன்ஸ் அண்ட் கார்பல்ஸ். அப்போ இந்த ஃபேமிலியோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மெக்னோலியாவுக்கு நிமோனிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ன்றது எதை குறிக்குதா? நிறைய ஸ்டேமன்ஸ் அண்ட் கார்பல்ஸ். ஸோ மெனி ஸ்டேமன்ஸ் அண்ட் கார்பல்ஸ். ஏ வந்து அப்போ கார்பஸ் கைனீஷியம், ஃப்ரீயாக இருக்குது. கார்பல்ஸ் சுற்றி எந்த வால் லேயரும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ அது ஏ ஃபார் அப்போ கார்பஸ். ஜி ஃபார் கைனீஷியம் சுப்பீரியர். ஸோ கைனீஷியம் வந்து சுப்பீரியராக இருக்குது. அப்போ ஓவரி மேலே இருக்கும். அதுக்கு அடிப்பகுதியில் இருந்து தான் மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ் டெவலப் ஆகும். என் நோ நெக்டர். ஸோ பீட்டில் பாலினேஷன் தான். இங்கே வந்து நெக்டர் இல்லை, ஆனால் பாலினேஷன் எப்படி நடக்குது? பீட்டில்ஸ் மூலமாக நடக்குது. ஓ வந்து ஓவியல்ஸ் 2 to 4 பெர் கார்பல். ஒரு கார்பல்ல 2 to 4 வரையும் இருக்கா. ஓகே. எல் லீவ்ஸ் வந்து ஸ்பைரலாக இருக்கும். அப்புறமா ஸ்டிப்யூல்ஸ் ப்ரெசன்ட். ஸோ லீவ்ஸ் வந்து ஸ்பைரல், ஸ்டிப்புலேட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஐ. ஸோ ஐ என்ன? இன்டெகிசன் சீட்ஸ். ஸோ சீட்ஸ் வந்து தானாக வெடிக்காது. தானாக வெடிச்சதுன்னா டெகிசன் சீட்ஸில். இன்டெகிசன் சீட்ஸ்னா நாம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அது வெடிக்கும். சீட்ஸ் வெடிச்சு வெளியில வரும். ஏ வந்து அக்ரிகேட் ஃப்ரூட். ஸோ அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு தெரியும், பாலியால்தியா மாதிரி கொத்தா இருக்கிறது தான் அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ். ஸோ இப்போ வந்து மெக்னோலியாவை ஒரு சின்ன ரீகேப்சுலேஷன் பண்ணலாமா? ஸோ எம்ன்னா என்னது? மெனி கார்பல்ஸ் அண்ட் ஸ்டேமன்ஸ். ஏ வந்து அப்போ கார்பஸ் ஓவரி. ஜி வந்து கைனீஷியம் சுப்பீரியர். என் வந்து பீட்டில் பாலினேஷன், நோ நெக்டர், பீட்டில் பாலினேஷன். ஓ வந்து ஓவியூல்ஸ் வந்து 2 to 4 பெர் ஓவியூல் இருக்கு. எல் வந்து லீவ்ஸ் வந்து ஸ்பைரல் இல்ல ஸ்டிப்யூட்டேட். ஐ வந்து இன்டெகிசன்ட் சீட்ஸ் அண்ட் ஏ வந்து அக்ரிகேட் ஃப்ரூட். இப்போ சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் மெக்னோலியேசி பார்க்கலாமா? பென்தம் அண்ட் ஹூக்கர் படி இதுதான் கிளாசிக்கல் சிஸ்டம் கூட சொல்லுவாங்க. பென்தம் அண்ட் ஹூக்கர் டைகாட்டிலிடன், பாலிபெட்டாலி, தெலாமிஃப்ளோரி, ரனீல்ஸ், மெக்னோலியேசி. அப்புறமா இது ஏபிஜி 4th சிஸ்டத்துல படி மாடர்ன் கிளாசிஃபிகேஷன், ரேங்க் டாக்ஸான், கிங்டம் பிளான்டே, கிளாட் ஆஞ்சியோஸ்பெர்ம், கிளாட் மெக்னோலியட்ஸ், ஆர்டர் மெக்னோலியல்ஸ், ஃபேமிலி மெக்னோலியேசி. ஸோ மெக்னோலியேசி டிஸ்ட்ரிபியூஷன். இது பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது எந்த ஏரியாலன்னா ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்ல தான். ஸோ ட்ராபிக்கல்ல நம்ம மாதிரி மாடரேட் ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியா, 4 சீசன்ஸும் கம்ப்ளீட் ஆகிற ஏரியாவை தான் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதிகமாக இருக்கிறது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் ஹிமாலயாஸ்ல. ஸோ இது அதிகமாக இருக்கிறது சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் ஹிமாலயாஸ்ல. இது 220 to 250 ஸ்பீஷீஸ் அண்டர் 7 to 12 ஜெனிரா. மொத்தம் 7 to 12 ஜெனிரா தான் இருக்கு. அதுல எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்கா? 220ல இருந்து 250. ஸோ 7 to 12 ஜெனிரா, அதுல 220 to 250 ஸ்பீஷீஸ் இருக்கு. ஸோ அதாவது நெக்ஸ்ட் ஒன் வந்து டைவர்சிட்டி, அதாவது சென்டர் ஆஃப் டைவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஏஷியா அண்ட் அமெரிக்கால தான் அதிகமாக இதோட டைவர்சிட்டி தெரிஞ்சிருக்கு. அதிகமாக இருக்கிறது ஈஸ்டர்ன் ஏஷியா அண்ட் அமெரிக்கால. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்னோலியா கிராண்டிஃப்ளோரா, சவுத் ஈஸ்ட் சவுத் இல்லை, சதர்ன் யூஎஸ்ஏல அதிகமாக இருக்கிறது எது? மெக்னோலியா கிராண்டிஃப்ளோரா. மைச்சிலி சம்பக்கா, இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கிறது வந்து மைச்சிலி சம்பக்கா. லீரோடென்ட்ரான் டுலிப்ஃபெரா, இது நார்த் அமெரிக்கால இருக்கு. ஸோ சதர்ன் யூஎஸ்ஏல இருக்கிறது வந்து மெக்னோலியா கிராண்டிஃப்ளோரா. நெக்ஸ்ட் மிச்சிலி சம்பக்கா வந்து இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கிறது. இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கிறது வந்து மிச்சிலி சம்பக்கா. லீரோடென்ட்ரான் டுலிபிஃபெரா, இது வந்து நார்த் அமெரிக்கால இருக்கு. ஸோ இதில்
நம்ம இதோட காமன் நேம்ஸ் சொல்லிடலாம். மெக்னோனியா கிளாண்டிஃப்ளோரா வந்து சவுத் யூஎஸ்ஏல இருக்கு. அண்ட் மைச்சலா செம்பகா வந்து செண்பகப்பூ. லீரோடென்ட்ரான் துலிபிஃபெரான்றது துலிப் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேபிட் மோஸ்ட்லி எவர்கிரீன் ஆர் டெசிடியஸ் ட்ரீ ஆர் ஷ்ரப். ஸோ எவர்கிரீன்னா பச்சையாகவே இருக்கிறது, டெசிடியஸ்னா லீவ்ஸ் கொட்டிடும், அண்ட் ஷ்ரப்ஸ் உங்களுக்கு தெரியும். அரோமேட்டிக் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில். ஸோ இதில் ஆயில் எசென்ஷியல் ஆயில் இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் அரோமேட்டிக் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் மைச்செல்லியா செம்பகா எவர்கிரீன் ட்ரீ, லீரோடென்ட்ரான் டூலிஃபெரா டால் டெசிடியஸ் ட்ரீ. ஸோ மைச்செல்லியா செம்பகா என்றது வந்து எவர்கிரீன் ட்ரீயா, லீரோடென்ட்ரான் துலிபிஃபெரா வந்து டெசிடியஸ் ட்ரீ. லீவ்ஸ் வந்து சிம்பிள், எரெக்ட், alternate, exstipulate at maturity. Stipules are present but deciduous. Leaves care on the twig. So deciduous அண்ணா leaves care வந்து அதாவது அந்த ஒரு மரத்துல லீஃப் இருந்து கீழே விழுந்துரும், அந்த ஸ்கேர் அப்படியே இருக்கும். ஸோ லீஃபோட வீனேஷன் வந்து பின்னேட்லி ரெட்டிகுலேட் தான். எக்ஸாம்பிள் மேக்னோலியா கோபஸ் இங்க சிம்பிள் லார்ஜ் லீவ்ஸ் இருக்கு. மைச்சிலியால லீவ்ஸ் வந்து அரோமேட்டிக் அண்ட் லெதரி. ஸோ இப்போ லீவ்ஸை மட்டும் ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தான் லீவ்ஸு, ஆனால் பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்கேர் வந்து டெசிடியஸ் ட்ரீல ட்விக் மேலே இருக்கு. மெக்னோலியா கோபஸோட லீவ் எப்படி இருக்கு, சிம்பிள் அண்ட் லார்ஜ் லீவ்ஸா இருக்கு. அண்ட் மைச்சில்லா லீவ்ஸ் வந்து அரோமேட்டிக் அண்ட் லெதரியா இருக்கு. மைச்சில்லா லீவ்ஸ் எப்படி இருக்கு, அரோமேட்டிக் அண்ட் லெதரியா இருக்கு. இன்ஃப்ளோரசன்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து சாலிட்டரி டெர்மினல்னா டெர்மினல் டிப்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், தனியாக தான் இருக்கும். ஆனால் சில சமயம் ஆக்சிலரி ஆர் ரெசிமோஸ். ஸோ ஆக்சிலரினா ஆக்சில் ஆஃப் த லீஃப்ல இருந்து வரது, இல்லை ஆங்கிள் ஆஃப் த லீஃப்ல இருந்து வரதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆக்சிலரி பட்ல இருந்து டெவலப் ஆகிறத வந்து நம்ம ஆக்சிலரி ஆர் ரெசிமோஸ் இன் மைச்செல்லா. ஸோ மைச்சிலியால அதாவது செண்பகப்பூல எப்படி இருக்கு இன்ஃப்ளோரசன்ஸ், ரெசிமோஸ்ல இருக்கு. ஆக்சிலரி ஆர் ரெசிமோஸ் இன் மைச்சிலியா. ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா bisexual, actinomorphic, complete, hypogynous, large, often fragrant. So bisexualனா ரெண்டுமே present ஆயிருக்கு, androecium gynoecium. actinomorphyனா radial symmetry, எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 equal halves. and complete 4 வேர்ல்ஸும் present ஆயிருந்ததுன்னா அது complete superior ovary. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா magnolia grandiflora, large solitary white flower. ஸோ இது வந்து லார்ஜ் சாலிட்டரி ஒயிட் ஃப்ளவரா இருக்கு. மைச்சிலியா செம்பகா ஆரஞ்ச் ஃப்ராக்னன்ட் ஃபிளார்ஸ் இன் ஆக்சிஸ். ஸோ செண்பகப்பூ வந்து ஆரஞ்சு கலர்ல அந்த ஆக்சில்ஸ் ஆஃப் த ஃப்ளார்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃப்ராக்னன்ட் செண்பகப்பூ மைச்சிலியா செம்பகா வந்து ஆரஞ்சு கலர்ல ஃப்ளவர்ஸ் இன் ஆக்சியல்ஸ்ல இருக்கும். அப்புறமா வந்து மெக்னோலியா கிராண்டிஃப்ளோரால சாலிட்டரி ஒயிட் ஃப்ளவர்ஸ், ஒரே ஒரு பூ தான் இருக்கும், ஆனால் சாலிட்டரி ஒயிட் கலர்ல இருக்கும் ஃப்ளவர். பீரியன்த் டெப்பல்ஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட் கேலிக்ஸ் அண்ட் கரோலா இல்லாததுனால இங்க வந்து டெப்பல்ஸ்ன்னு சொல்றோம். 2 to 4 வேர்ல்ஸ்ல ஸ்பைரலா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ 2 to 4 வேர்ல்ஸ் டெப்பல்ஸ் இன் 2 to 4 வேர்ல்ஸ் அரேஞ்ச் ஸ்பைரலா அரேஞ்ச் ஆயிருக்கும். இங்க வந்து டெப்பல்ஸ் வந்து பெட்டலாய்ட் கலரா இருக்கும். ஃப்ரீ அண்ட் நியூமரஸ் அதிகமா இருக்கு, அதனால தான் உங்களுக்கு வந்து நம்பர் போடாம 2 to 4 வேர்ல்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நிறைய இருக்குது இன்ஃபினிட்டி. அண்ட் பெட்டலாய்ட் கலரா இருக்கு, வால்வேட் ஈஸ்டிவேஷன். ஸோ ஃப்ளவர்ஸ் இல்லை பீரியன்ஸ்ல வந்து தெர் இஸ் நோ டிஸ்டிங்யூஷன். கேலிக்ஸ் அண்ட் கரோலா பிரிக்க முடியாதனால டெப்பல்ஸை நீங்கள் சொல்லுவோம். 2 to 4 வேர்ல்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்புறமா வால்வேட் ஈஸ்டிவேஷன் அண்ட் பெட்டல்ஸ் வந்து தட் இஸ் டெப்பல்ஸ் வந்து பெட்டலாய்ட்னா கலரா இருக்கு, நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெக்னோலியால 6 to many spirally arranged tepals இருக்கா. ஸோ 6 to many அதிகமாக இருக்கு. எக்ஸாம்பிள் அது ஒன்றுமே போதும், 6 to manyன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரீஷியம் ஸ்டீமன்ஸ் வந்து நிறைய இருக்கு. பாலியாண்ட்ரஸ்னா பிரான்ச்சா தனித்தனி ஒரு ஒரு 4-5 ஒன்னா சேர்ந்து ஒரு பிரான்ச்சா உருவாக்குறது. ஸோ பாலியாண்ட்ரஸா இருக்கு. ஸ்பைரலி அரேஞ்ச் ஆன் எலாங்கேட்டட் ரிசெப்டக்கல்ஸ். அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா ஒரு எலாங்கேட்டட் ரிசெப்டக்கல்ஸ் மேல பிரான்ச்சா பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ பாலியாண்ட்ரஸ். ஃபிலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீமன்ஸோட ஃபிலமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஷார்ட்
திக்கா இருக்கு. Anthus diathecus basifis fixed longitudinal dehiscence. So filaments வந்து ஷார்ட்டா இருக்கு, anther வந்து diathecus இருக்கு, basifix and dehiscence longitudinally. Gynoecium, carpels, apocarpus, numerous, arranged spirally on a cone-shaped receptacle. அதாவது andrecium மாதிரியே இதுவும் ஒரு cone-shaped receptacle மேல present இருக்கு, இதுவும் நிறைய தான் இருக்கு. Each carpel is unilocular with marginal placentation. So each carpel என்னது unilocularனா single locule தான் இருக்கும், marginal placentationல present ஆயிருக்கு. Fruit வந்து பாத்தீங்கன்னா aggregate, அதாவது aggregate fruit ன்னு சொல்லியாச்சு. follicles மெக்னோலியால, சமாரால மட்டும் லீரோடென்ட்ரான் and berry வந்து ரொம்ப ரேரா பார்க்கலாம். So aggregate of follicles வந்து மெக்னோலியா and சமாரா வந்து லீரோடென்ட்ரான், ரொம்ப ரேரா பெரி. ஸோ இந்த மெக்னோலியால ரொம்ப ரேரா இருக்கிறது எது? ஃப்ரூட்டு, பெரி. அப்போ சமாரா எதுல இருக்கு? லீரோடென்ட்ரான் and aggregate of follicles மெக்னோலியால இருக்கு. ஸோ சீட்ஸ் வந்து ஆஃபன் ஃப்ளஷியா இருக்கும் and ஏரல்ஸ், ஃப்ளஷி ஏரல்ஸ் இருக்கு. ஸோ எய்டிங் இன் டிஸ்பர்சல், அந்த ஏரல்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? சீட் டிஸ்பர்சலுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெக்னோலியால அக்ரிகேட்ஸ் ஆஃப் ஃபாலிகல்ஸ் இருக்கு, லீரோடென்ட்ரான்ல வந்து அக்ரிகேட்ஸ் ஆஃப் விங்டு சமாரா. ஸோ அக்ரிகேட்ஸ் ஆஃப் விங்டு சமாரா எல்லாமே ஒன்னா செஞ்சு ஒரு ஃப்ரூட்டா வருது. நிறைய இது இருக்கும், அதுல ஒன்னா சேர்ந்து ஒரு அக்ரிகேட் ஃப்ரூட்டா இருக்கும். ஸோ மைச்செல்லி ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச்டு ஆன் தி ஆக்சிஸ் லைக் அ கோன். ஸோ எனக்கு இதுக்கு வந்து பிக்சர்ஸ் போட டைம் இல்லை, அதனால நான் இதை அப்படி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்ல இருந்து பிக்சர்ஸ் போட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாலினேஷன் அண்ட் டிஸ்பர்சல். ஸோ பாலினேஷன் வந்து மெயின்லி பீட்டில்ஸ் தான், கேந்த்ரோஃபில்லி. ஸோ பீட்டில் மூலமா நடக்கிறதுக்கு பேர் என்ன? கேந்த்ரோஃபில்லி. பாலினேஷன் பை பீட்டில்ஸ், கேந்த்ரோஃபில்லி. டிஸ்பர்சல் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் வந்து அட்ராக்ட் டு ஏரல்ஸ். அந்த பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் அந்த ஏரல்ஸை பார்த்து அட்ராக்ட் ஆகுது. ஸோ அது டிஸ்பர்சல், டிஸ்பர்சல் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் இதோட ஃப்ளோரல் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ பிராக்ட் இருக்கு, பிராக்டியோல் இருக்கு, ஆக்டினோமார்பிக் அண்ட் ஆண்ட்ரீஷியம், டெப்பல், கைனீஷியம் எல்லாமே மெனியா இன்ஃபினிட்டியில இருக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஆர்னமெண்டல்காக பார்த்தீங்கன்னா மெக்னோலியா கிராண்டி ஃப்ளோரா, அப்புறம் மைச்செல்லா சம்பகா அண்ட் மேக்னோலியா கோபஸ், இது எல்லாமே அவங்களோட ஃப்ளவர்ஸ்க்காக, அந்த கலர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுல மைச்செல்லியா சம்பகா வந்து செண்பகப்பூ, அது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங்லையும் டெம்பிள்ஸ்லையும் யூஸ் பண்றாங்க. அண்ட் மெக்னோலியா கொபூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஸ்ப்ரிங் ஃப்ளாரிங், இந்த கலர் ரீஜன், இந்த கோல்டர் ரீஜன்ஸ்ல இயர்லி ஸ்ப்ரிங் ஃப்ளாரிங்ல இருக்கான். நெக்ஸ்ட் டிம்பர், லீரோடென்ட்ரான் டுலிஃபெரா, இது டூலிப் ட்ரீ. இது வந்து சாஃப்ட் லைட் வுட் யூஸ்டு ஃபார் ஃபர்னிச்சர், பிளைவுட் அண்ட் கேபினெட்ரிக்கு யூஸ் பண்றாங்க. மைச்சிலியா நிலகிரிகா, இதுல வந்து இதோட டிம்பர் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் பாக்ஸஸ்க்கு யூஸ் பண்றாங்க அண்ட் லைட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்றாங்க. லைட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மெக்னோலியா கேம்பெட்டி, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த டிம்பர் வந்து லோக்கலா தான் யூஸ் பண்றாங்க, ஹிமாலயன் ரீஜன்ஸ். மெக்னோலியா கேம்பெட்டி வந்து லோக்கலா ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. பெர்ஃப்யூம் அண்ட் எசென்ஷியல் ஆயில். மைச்சிலியா செண்பகப்பூ, அது அந்த சென்ட், பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் இன்எசன்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அந்த ஆயில் ஃப்ளவர்ல இருந்து எடுக்கிற, எதுல இருந்து எடுக்கிறாங்களா? ஃப்ளவர்ல இருந்து எடுக்கிற ஆயில பெர்ஃப்யூம்ஸ், இன்சென்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ல யூஸ் பண்றாங்க. Flowers are also used to religious offerings, garlands, making in South Asia. இத வந்து garlands யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் மெடிசினல். மெக்னோலியா அஃபிசினாலிஸ்ல பார்க் வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனா யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ், காஃப், ஆஸ்மா அண்ட் ஆங்ஷியஸ்டிக்கு கொடுக்குறாங்க. Contains bioactive compound like megniol and honocol and megnonol and honokiol. இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இது கிட்ட இருக்கு.
ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், இது அழகா ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுனால, ஷோவியா இருக்கிறதுனால பீட்டில்ஸ், பீஸ், பேர்ட்ஸ் எல்லாமே பாலினேஷனுக்காகவும், அண்ட் இது வந்து பயோடைவர்சிட்டியை சப்போர்ட் பண்ணுது. இந்த ட்ரீஸ் வந்து மெக்னோலியால வந்து ஷேடை கொடுக்குது, அர்பன் ரீஜன்ஸ்ல இது கிரீன் கவரை கொடுக்குது. நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் நிம்ஃபியேசி. ஸோ நிம்ஃபியேசியில் வந்து பார்த்தீங்கன்னா டைகாட்டிலிடன், பாலிபெட்டாலி, தலாமிஃப்ளோரி, ரனீல்ஸ், நிம்ஃபியேசி. ஸோ மெக்னேலியேசியும் ரனீல்ஸ் தான், இதுவும் ரனீல்ஸ் ஆர்டரில் கீழே வரது தான் நிம்ஃபியேசி. APG4 சிஸ்டம் படி பிளான்ட் கிங்டம், கிளாட் ஆஞ்சியோஸ்பெர்ம், மெக்னோலிட்ஸ் அதுவும் மெக்னோலிட்ஸ் தான் பார்த்தோம், இங்கே மெக்னோலிட்ஸ் ஆர்டர் நிம்ஃபியல்ஸ், ஆர்டர் மட்டும் இங்கே நிம்ஃபியல்ஸ், ஃபேமிலி நிம்ஃபியேசி. நெக்ஸ்ட் நிம்ஃபோட நிமோனிக்ஸ் பார்க்கலாமா? நிம்ஃபன்னா நியூமரஸ் ஸ்டேமன்ஸ், வைன்னா எல்லோ நூஃபர் ஃப்ளாஸ், எம்ன்னா மொனோகாட் லைக் ஸ்டெம், தட் இஸ் ஏடாக்டோஸ்டீல் இருக்கு. ஏடாக்டோஸ்டீல்னா இந்த வாஸ்குலார் பண்டில்ஸ் வந்து ஸ்கேட்டர்டா இருக்கும். நம்ம மோனோகாட் ஸ்டெம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ வாஸ்குலார் பண்டில்ஸ் வந்து அந்த கிரவுண்ட் டிஷ்யூல ஸ்கேட்டர்டா பரவலா இருக்கும், அதுதான் ஏடாக்டோஸ்டீல். இங்க வந்து மொனோகாட் லைக் ஸ்டீல் இருக்கு, ஏன்னா இது டைகாட்லிடன் தான், ஆனா ஸ்டீல் எப்படி இருக்கு? ஏடாக்டோஸ்டீலா இருக்கு. பெல்டேட் லீவ்ஸ், இந்த லீவ்ஸ்க்கு அந்த தாமரையோட இலையெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு பெல்டேட் பிளேட் மாதிரி இருக்கு இல்லையா? அதை தான் இங்க சொல்றாங்க. அண்ட் ஹைட்ரோஃபோபிக் சர்ஃபேஸ், அந்த லீஃபோட சர்ஃபேஸ்ல தண்ணி நிற்காத மாதிரி இருக்கு. ஸோ அது வாட்டர் ஹெசிடன்ட், வாட்டர்ல தான் இருக்கு, ஆனால் ஹைட்ரோஃபோபிக் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ என்னது? நியூமரஸ் ஸ்டேமன்ஸ். எல்லோன்னா வையன்னா எல்லோ நியூஃபர் ஃப்ளாஸ், ஓகே. எம்ன்னா மொனோகாட் ஸ்டெம், ஏடாக்டோ லீஃப். ஹெச்ன்னா ஹைட்ரோஃபோபிக் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் நிம்ஃபியேசியோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த நிம்ஃபியேசியோட ஃபேமிலியோட நேம் வந்து வாட்டர் லில்லி ஃபேமிலி. ஸோ இது வந்து டிராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ரீஜன்ஸ்ல இருக்கும். இதுல 8 ஜெனிரா அண்ட் 70 ஸ்பீஷீஸ் தான் இருக்கு. அக்வாட்டிக், ரூட்டட் இந்த மட், அக்வாட்டிக்னு தண்ணியில்லாததா இருக்கும், ஆனா அதோட வேறு பகுதி மண்ணுல புதைஞ்சிருக்கும். ஃப்ளோட்டிங் ஆர் சப்மெர்ஜிட் லீவ்ஸ், ஸோ லீவ்ஸ் ஃப்ளோட்டும் ஆகலாம், இல்ல மூழ்கியும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் நிம்ஃபியா நோச்சலி, ப்ளூ வாட்டர் லில்லி, நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் ஸ்ரீலங்கன். ஸோ ஸ்ரீலங்கனோட நேஷனல் ஃப்ளவர்னா ப்ளூ வாட்டர் லில்லி. நிம்ஃபியா நோச்சாலின்னு வச்சுக்கோங்க. நிம்ஃபியா நோச்சாலி, ப்ளூ வாட்டர் லில்லி, ஸ்ரீலங்கனோட நேஷனல் ஃப்ளவர். நிம்ஃபியா ஆல்பா, ஒயிட் வாட்டர் லில்லி, யூரோப்போட நேஷனல் ஃபிளாக். ஸோ நிம்ஃபியா ஆல்பா எதோட நேஷனல் ஃபிளாக்? யூரோப்போட நேஷனல் ஃபிளாக், ஒயிட் வாட்டர் லில்லி. விக்டோரியா அமேசானிகா, அமேசான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அமேசானிகா லார்ஜஸ்ட் வாட்டர் லில்லி, அமேசான். ஸோ நிம்ஃபியா நோச்சலி வந்து ஸ்ரீலங்கனோட நேஷனல் ஃபிளவர், ஓகே, ப்ளூ வாட்டர் லில்லி. அண்ட் நிம்ஃபியா நிம்ஃபியா யூலா தானே, ஆமா, ஆல்பா. ஸோ நிம்ஃபியா ஆல்பா ஒரு தடவை சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க, இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். ஸோ நிம்ஃபியா நோச்செலி வந்து ப்ளூ வாட்டர் லில்லி, நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் ஸ்ரீலங்கா. நிம்ஃபியா ஆல்பா ஒயிட் வாட்டர் லில்லி, யூரோப்பா. அண்ட் விக்டோரியா அமேசானிகா வந்து லார்ஜ் வாட்டர் லில்லி, அமேசான். நெக்ஸ்ட் ஹேபிட், aquatic, perennial herb with floating or submerged habitat. So plants வந்து rhizomaceous தான், rhizomaceous with floating leaves and flowers. ஸோ ரைசோமேஷியஸ்னா பூமிக்கு அடியில் இருக்கிறப்போ ஜிஞ்சர் மாதிரி. அப்புறமா லீவ்ஸ் எப்படி மதந்துன்னு தானே இருக்கு, ஃப்ளவர்ஸும் லீஃபும். ரூட் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூட் சிஸ்டம் இங்கே வந்து அட்வென்டீஷியஸ், ஏன்னா ரைசோம். ஸோ ரைசோம் வந்து ஸ்டூட் மாடிஃபிகேஷன். அதே மாதிரி ரூட் கேப்ஸும் ரூட் பாக்கெட்ஸும் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ரூட் கேப்ஸும் பேக்கெட்ஸும் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, பயான்சி மிதக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் நிம்ஃபியா நோச்சலி, இதுதான் ப்ளூ வாட்டர் லில்லி, ஸ்ரீலங்கன் ஃப்ளவர், நேஷனல் ஃப்ளவர். ஸோ இது வந்து ரூட் பாக்கெட்ஸ், மெச்சூர் ரூட்ஸில் ரூட் பாக்கெட்ஸை பார்க்கலாம். அண்ட் ரைசோம் வந்து ஹாரிசான்டலாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு,
திக்கா இருக்கு, ஸ்பாஞ்சியா இருக்கு. ஃபங்க்ஷன் ஆஸ் ஸ்டெம். ஸோ இது ரைசோம் தான். ஹாரிசான்டல்னா தரையோடு, அதாவது படர்ந்து இருக்கு கீழே. அண்ட் இது வந்து ஸ்பாஞ்சியாவும் இருக்கு. அண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் அ ஸ்டெம் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்நோட்ஸ் வந்து ஷார்ட், அன்பிரான்ச்டு, சப்மர்ஜ்டு இன் மட். ஸோ இன்டர்நோட்ஸ் வந்து ஷார்ட்டா இருக்கு, அன்பிரான்ச்சா இருக்கு, ஆனால் சப்மர்ஜ்டு மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் லீவ்ஸ், floating large orbicular or peltate. floating. So leaves வந்து ஆர்பிகுலார்னா, ஆர்பிகுலார்னா சர்க்குலரா இருக்கு. ஆர் பெல்டேட்னா பிளேட் மாதிரி தானே இருக்கு தாமரையோட இலை. அண்ட் லாங் பீட்டியோல்ஸ் இருக்கு இல்லையா, காம்பு இருக்கு, ரொம்ப லாங்கா இருக்கு. அண்ட் அரைசிங், அந்த காம்பு எதுல இருந்து வருது, அந்த பீட்டியோல் ரைசோம்ஸ்ல இருந்து தான் வருது. லீஃபோட மார்ஜின் வந்து என்டையரா இருக்கலாம், என்டையர்னா முழுமையா இருக்கலாம், இல்ல டென்டேட் பல் சக்கரம் மாதிரி இருக்கலாம். ஸோ ஸ்டிப்யூல்ஸ் இங்க இல்ல. அப்புறம் வீனேஷன் என்ன, பாமேட்லி ரெட்டிகுலேட் வீனேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விக்டோரியா அமேசானிகா. அமேசானிகா வந்து அமேசானோட என்ன லில்லி இது, தட் இஸ் அமேசான் இதோட லில்லி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ்ல வந்து ஓவர் 1 மீட்டர் இன் டயாமீட்டர். அதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இன் டயாமீட்டர். ஒரு 2 குழந்தைங்க உட்காரலாம், யாராச்சும் போய் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய 1 மீட்டர் அமேசானிக்கால இது இருக்கு. நெக்ஸ்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து சாலிட்டரி ஆக்சிலர், தனியா இருக்காங்க. ஆக்சில் ஆஃப் த லீஃப் இல்ல ஆக்சிலரி பட்ல இருந்து டெவலப் ஆகுது. ஸோ ஃப்ளவர்ஸ் பார்ன் சிங்கிள் ஆன் எ லாங் பெடங்கிள். ஸோ ஒரே ஒரு ஃப்ளவர் தான் இருக்கும், ஆனால் லாங் பெடங்கிள் இருக்கும். அது வந்து வாட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து அபோவ் த வாட்டர் சர்ஃபேஸ், நம்மளுக்கு தெரியும் தாமரை அள்ளி எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. ஃப்ளவர் வந்து பைசெக்சுவல், ஆக்டினோமார்பிக், கம்ப்ளீட், ஹைப்போகைனஸ் டு எபிகைனஸ். ஸோ ஃப்ளவர் வந்து பைசெக்சுவல்னா ரெண்டுமே ஆண்ட்ரிஷியம் கைனீஷியம் 2 செக்ஸ் ஆர்கன் ஒரே ஃப்ளவர்ல இருக்கிறது தான். ஆக்டினோமார்பிக்னா எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். கம்ப்ளீட்னா 4 வேர்ல்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹைப்போகைனஸ்னா சுப்பீரியர் இருக்கும். ஸோ சுப்பீரியர்ல இருந்து இன்ஃபீரியர் வரையும் இருக்கா. ஸோ லார்ஜ் அண்ட் ஷோவி மே பி டயூர்னல் ஆர் நாக்டர்னல். ஸோ டயூர்னலுக்கு வந்து தாமரை, நாக்டர்னலுக்கு வந்து அள்ளி. அப்போ நைட்லயும் மலரும் பகல்லையும் மலரும். அதுதான் டயூர்னல் அண்ட் நாக்டர்னல். எக்ஸாம்பிள் நிம்ஃபியா கேரிலியா டே ப்ளூமிங். லிம்பியா லோட்டஸ் நைட் ப்ளூமிங். ஸோ நிம்ஃபியா லோட்டஸ் வந்து நைட்ல பூக்குமா. நிம்ஃபியா காரூலியான்னு படிங்க. நிம்ஃபியா காரூலியா வந்து டே ப்ளூமிங்கா. ஸோ டேல பூக்கிறது வந்து காரூலியா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிம்பியா லோட்டஸ், நம்ம லோட்டஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, லிம்பியா லோட்டஸ் தான் நைட்ல பூக்குறதா. ஸோ பீரியன்ட் டெப்பல்ஸ் வந்து 2 to 5 வோல்ட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். பெட்டலாய்ட் தான். ஸோ டெப்பல்ஸ் வந்து 2 to 5 வோல்ட்ஸ், பெட்டலாய்ட்னா அந்த கலர்ஸ் தான் இருக்கும். அண்ட் மேபி 4 to many கூட நிறைய இருக்கும். அது ஸ்பைரலா அரேஞ்ச் ஆயிருக்கும், ஃப்ரீயா இருக்கும். ஸோ இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷன் தான் இங்க ஈஸ்டிவேஷன். ஸோ ஈஸ்டிவேஷன் உங்களுக்கு தெரியும். ஆண்ட்ரீஷியம் வந்து நியூமரஸ் ஸ்டேமன்ஸ் இருக்கு, ஸ்பைரலா அரேஞ்ச் ஆயிருக்காங்க. ஃபிலமெண்ட்ஸ் வந்து பெட்டலாய்டா இருக்கு. ஸோ ஆண்ட்ரீஷியம் வந்து நிறைய இருக்கு, ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட். இங்க ஃபிலமெண்ட் வந்து பெட்டலாய்டுனா கலரா இருக்காங்க நிம்ஃபியால. ஸோ ஆந்தர் வந்து டைதீக்கஸ், 2 சேம்பர் இருக்கும். இன்ட்ரோஸ்னா உள்ள இருந்து வெடிக்கும். லாங்கிடியூடினல் டைரக்ஷனா நேரா வெர்டிகலா வெடிக்கும் லாங்கிடியூடினல் டைரக்ஷன்ல. கைனீஷியம் வந்து அப்போ கார்பஸ் ஆவும் இருக்கலாம், ஃப்ரீ கார்பலும் இருக்கலாம், இல்ல சின் கார்பஸாவும் இருக்கலாம், ஃபியூஸ்டு கார்பஸாவும் இருக்கலாம். ஸோ கார்பஸ் ஃப்ரீயாவும் இருக்கலாம், யுனைடடாவும் இருக்கலாம், 3 to many அதிகமாகவும் இருக்கலாம். 3 to many 3ல இருந்து அதிகமா இருக்கலாம். ஸோ ஓவரி சுப்பீரியர் இல்லை இன்ஃபீரியர், அந்த ஜீனஸை பொறுத்து. பிளாசன்டேஷன் ஆக்சியல் டு லேமினார். லேமினார்னா நம்ம இது இருக்குல்ல இலை, அந்த மாதிரி பெருசா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆக்சியல்ல இருந்து லேமினார். ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா லோப்டா இருக்கலாம், டிஸ்காய்டா இருக்கலாம். ஸோ ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மாவும் லோப்ஸ் இருக்கும், இல்லைன்னா டிஸ்க் ஷேப்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரூட், ஃப்ளெஷி, பெரி ஆர் நட். ஸோ ஃப்ளெஷி பெரியா இருக்கலாம், பெரியா இருக்கலாம், இல்லை நட்டா இருக்கலாம். டெகிசன்ட் ஆர் இன்டெகிசன்ட் ஃப்ரூட்டாகவும் இருக்கலாம். ஸோ டெகிசன்ட்னா மெச்சூரிட்டியான தானா வெடிச்சிடும், இன்டெகிசன்ட்னா மெச்சூரிட்டி ஆனாலும் நாம் ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் வெடிக்கும். ஸோ ஃப்ரூட் மெச்சூர்ஸ் அண்டர் த வாட்டரில் தான் மெச்சூராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நிம்ஃபியா ஃப்ரூட் வந்து பிரேக்ஸ் ஓப்பன் அண்ட் ரிலீசஸ் த சீட்ஸ் இன்டு த வாட்டர். ஸோ பிரேக் ஆகி சீட்ஸ் வாட்டருக்குள்ள
டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் சீட்ஸ் வந்து நியூமரஸ் சீட்ஸ் இருக்கு, எண்டோஸ்பர்ம் இருக்கும், எரிலேட்டும் இருக்கும், சம்டைம்ஸ் எரிலேட்டாகவும் இருக்கும். இதில் சீட் கோட் வந்து மியூசிலேஜினஸ் இருக்கு, அது ஃப்ளோட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, ஜெர்மினேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அந்த எந்த சீட்ஸ் மியூசிலேஜினஸ் இருக்கிறதுனால, சீட் கோட்ல மியூசிலேஜ் இருக்கிறதுனால ஃப்ளோட்டிங்க்கும் ஃப்ளோட்டேஷனுக்கும் அப்புறமா ஜெர்மினேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பாலினேஷன் பார்த்தீங்கன்னா என்டமோஃபில்லஸ் இன்செக்ட் மூலமா நடக்குது, மெக்னோலியேசில பீட்டல் மூலமா கேந்த்ரோஃபிலி, இங்க என்டமோஃபிலி. ஸோ மெயின்லி பை பீட்டில்ஸ் அண்ட் பீஸ் மூலமா நடக்குது. ஸோ சம் ஸ்பீஷீஸ்ல வந்து கிளிஸ்டோகேமி, கிளிஸ்டோகேமினா ஓப்பன் கண்டிஷன், க்ளோஸ் கண்டிஷன்ல இருக்கும் போதே பாலினேஷன் முடிஞ்சிரும். அண்ட் ஹைட்ரோஃபிலி வாட்டர் மூலமாக தான் நடக்கும். ஸோ ஃப்ளோரல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பிராக்ட், இங்கே பிராக்டியோல்ஸ் இல்லை, அப்புறம் பைசெக்சுவல், ஆக்டினோமார்பிக், பீரியன்த் இன்ஃபினிட்டி, ஆண்ட்ரிஷியமோ இன்ஃபினிட்டி, கைனீஷியம் 3 to 8 வரையும் இருக்குது. நெக்ஸ்ட் இதுதான் வந்து இந்த இதோடது பிராக்டு, எல்லாமே இன்ஃபினிட்டியாக இருக்குது, பைசெக்சுவலும் இருக்குது, ஆண்ட்ரிஷியம் இருக்குது, ஆண்ட்ரிஷியம் கைனீஷியம் இதெல்லாமே இன்ஃபினிட்டியில் இருக்குது. டெபல்ஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நிம்ஃபியேசி, ஸோ ஆர்னமெண்டலுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட அட்ராக்டிவ் கலர்ஸ், லேண்ட்ஸ்கேப், வாட்டர் லேண்ட்ஸ்கேப்ஸ்க்காக. நிம்ஃபியா நோச்செலி, இது ப்ளூ லோட்டஸ், நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ இது வந்து நம்ம ஸ்டேட் ஃப்ளவர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஸோ நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் ஸ்ரீலங்கா, ஸ்டேட் ஃப்ளவர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்னா யாரை எழுதணும்? நிம்ஃபியா நோச்செலி, ப்ளூ லோட்டஸ் இல்ல ப்ளூ வாட்டர் லில்லின்னு கூட வச்சுக்கலாம். நிம்ஃபியா ஆல்பா, ஒயிட் வாட்டர் லில்லி, இது வந்து டெம்பரேட் ரீஜன்ஸ்ல தான் வளரும். இது யாரோட நேஷனல் ஃபிளாக்? யூரோப்போடது. விக்டோரியா அமேசினிகா, ஜெயண்ட் அமேஸ் வாட்டர் லில்லி, ஜெயண்ட் அமேசான் வாட்டர் லில்லி, இதோட லீவ்ஸ்க்காக தான் ரொம்ப இதுவாகும். அண்ட் ஸ்பெக்டாகுலர் ஃப்ளார்ஸ், இதில் போய் ஒருத்தர் உட்காந்துட்டு கூட வரலாம், அவ்வளோ பெரிய லீஃப், அது அவ்வளோ பெரிய லீஃபாக இருக்கும். ஸோ விக்டோரியா அமேசினிகா, அமேசான், ஜெயண்ட் அமேசான் லில்லின்னு சொல்லுவாங்க இதை, வாட்டர் லில்லி. ரிலீஜியஸ் கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ், ஸோ சேக்ரெட் பிளான்ட் ஹிந்துயிசம்லும் தட் இஸ் புத்திசம்லையும் இந்த நிம்ஃபியா நோச்செலி, அதாவது லோட்டஸ், ப்ளூ லோட்டஸை நம்ம பியூரிட்டி, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டி, ரீசக்ஷன்ஸ் அதாவது அண்ட் டிவைனிட்டி, திரும்ப வளரக்கூடியது, ரொம்ப போயிட்டு செத்து போன மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளார், ஆனால் திரும்பி வந்துடும். ஓகே, ரீசக்ஷன் அண்ட் டிவைனிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க ப்ளூ லோட்டஸ்க்கு. அண்ட் இது வந்து ரிலீஜியஸ் செரிமனிஸ், ஃபெஸ்டிவல்ஸில், தமிழ் டெம்பிள் டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, ஈஜிப்ட்லேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. மெடிசினல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ரைசோம் அண்ட் ஃப்ளார்ஸ் வந்து ஆயுர்வேதிக் மெடிசனில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது டயேரியா, யூரினரி டிஸார்டர்ஸ், இன்ஃப்ளமேஷனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து கூலன்ஸ், அதாவது சில்னஸை கொடுக்கும். ஆஸ்ட்ரஞ்சன்ஸு, செடேட்டிவ்ஸு, அதாவது பெயின் கில்லர்ஸ், அப்புறமா நம்மளுக்கு தூக்கம் வரலன்னா தூக்கம் வர மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. நிம்ஃபியா லோட்டஸ் வந்து லிவர் அண்ட் யூரினரி ப்ராப்ளம்ஸ்க்கு கொடுக்கலாம், சரி பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். நிம்ஃபியா நூச்செலி, ப்ளூ வாட்டர் லில்லி, இது வந்து அப்போடயாசிக் அண்ட் ஆயுர்வேதால யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேபிடேட் ஷெல்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு, ஃப்ராகுக்கு, இன்வெர்டிபிரேட்ஸ்க்கெல்லாம், அக்வாட்டிக் ஆர்கானிசத்துக்கெல்லாம் இதுதான் வந்து ஷெல்டர் அண்ட் ஹேபிடேட்டாக இருக்குது, அவங்களோட இருப்பிடமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெபிளைசஸ் த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தை ஸ்டெபிளைஸ் பண்ணி லைட் பெனிட்ரேஷன் ரொம்ப உள்ளே போக விடாமல், அப்புறமா ஆல்கல் ப்ளூமையும் ப்ரிவென்ட் பண்ணுது, அதாவது ரெடியூசிங் லைட் பெனிட்ரேஷன் உள்ளே போச்சுன்னா ஆல்கல் வந்துடும், அதனால் ஓவர் ஆக்சிஜன் அந்த யூட்ராஃபிகேஷன்லாம் வராமல் பார்த்துட்ருக்கு. இம்ப்ரூவ்ஸ் ஆக்சிஜனேஷன் ஆஃப் வாட்டரோட ஆக்சிஜனேஷனையும் அதிகப்படுத்துது, இம்ப்ரூவ் பண்ணுது, நல்ல குவாலிட்டியான ஆக்சிஜனை அந்த உள்ளே இருக்கிற ஆர்கானிசத்துக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் எடிபிள் யூஸ், இது லிமிட்டட் தான். ரீஜன்ஸ், ரைசோம், தப்பா சொல்லிட்டேன், இந்த ரீஜன்ஸ், அதாவது சில ரீஜன்ஸ்ல ரைசோம் அண்ட் சீட்ஸ் வந்து ஃபுட்டா எடுக்கிறாங்க. ஸோ இந்த சீட்ஸை வந்து பாப்ட் அண்ட் ரோஸ்டட், இப்போ எப்படி நம்ம வேர்க்கடலையை உரிச்சு அந்த சீட்ஸை சாப்பிட்றோம் இல்லையா, வேர்க்கடலையை, அந்த மாதிரி இந்த சீட்ஸையும் உரிச்சு பாப்அப் பண்ணி ரோஸ்டட் பண்ணி சாப்பிட்றாங்களா. ரைசோமை வந்து ஸ்டார்ச் சோர்ஸ் ஃபார் குக்கிங், எப்படி நம்ம அரிசியை யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதோட ரைசோம் வந்து ஸ்டார்ச்காக நம்ம குக்கிங் பண்ணலாம், அதில் நிறைய ஸ்டார்ச் இருக்கான், உருளைக்கிழங்கு ஸ்டார்ச் தானே, ஸோ அந்த மாதிரி.
நெக்ஸ்ட்டு சர்டைன் ட்ரைப்ஸ், அதாவது ஆப்பிரிக்கா ஏஷியாவில் இருக்கிற ட்ரைப்ஸ் வந்து ட்ரை சீட்ஸ் ஆஃப் நிம்ஃபியா லோட்டஸை வந்து சாப்பிடுவாங்களாம். அண்ட் ஏஸ்தட்டிக் அண்ட் ரிசர்ச் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த ஃப்ளவரை வச்சு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கான். விக்டோரியா அமாசனிகா, இது வந்து பிளான்ட் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் அடாப்டேஷன் டியூ டு லார்ஜ் ஃப்ளோட்டிங் லீவ்ஸ். இது எப்படி பிளான்ட்டோட பயோமெக்கானிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கிறதுக்கான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.